இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மைத்தானே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர் நீங்க நாம் எளிதில் குற்றவாளி என்று தீர்த்து விடுகிறோம். அவங்க சரி கிடையாது, அவன் சரி கிடையாது, அது சரி கிடையாது, நம்ம வாயில வேகமா அந்த வார்த்தை வரும். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்க மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்திட்டீங்கனாலே நீங்கள் குற்றவாளியாய் மாறிவிடுகிறீர்கள். இயேசுவிட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடித்த ஒரு பெண். பழைய ஏற்பாட்டின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதுல கொண்டு வந்த ஆட்கள் எல்லாம் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கணும் தான் கொண்டு வராங்க. மெயினா இயேசுதான் ஞானம் நிறைந்தவராச்சு. கடைசியில் அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. இயேசு என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தபடி இயேசு கொடுக்கல. மாறாக தரையில் எழுதுகிறார், உங்களில் குற்றம் இல்லாதவன், நீங்க தப்பே பண்ணாத உத்தம புருஷர்களா இருந்தா முதலாவது கல்லெடுத்து இந்த ஸ்திரீ மேல இறங்கப்பா அப்படிங்கிறாரு. எழுதிட்டு நிமிந்து பாக்குறாரு, யாரையுமே காணும் அந்த பெண்ணை தவிர. அப்ப என்ன ஆயிடுச்சு? நாங்க ஒன்னும் யோக்கியம் கிடையாது, எல்லாருமே தப்பு பண்றவங்க தான், எங்கள்கிட்ட குற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கல்ல போட்டு போயிட்டாங்க. கடைசியிலே அந்த தப்பு பண்ண அந்த ஸ்திரீ தான் நின்றுட்டு இருக்கிறாப்ல. ஏசு அவளை அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். அந்த பெண்ணை பயந்து நடுங்கிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து, நானும் உன்னை குற்றவாளியா தீர்க்கல, ஆனா நீ போ, இனி பாவம் செய்யாத, இந்த பழக்கத்தை தொழில விட்டுறே, வேண்டாம், திருந்திருன்னு சொல்லி மன்னித்து குற்றவாளியா தீர்க்காதபடி அனுப்புறாரு. இன்னைக்கு நாம எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களா? மற்றவங்களை மன்னிக்கிறோமா? எளிதில் குற்றவாளி என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருதோமா? நிறைய காரியம் நமக்கு தெரியாது, யாரோ சொன்னதை கேட்டு நம்ம இது பண்ணிடுவோம். நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு காரியத்தை பற்றி வரும், ஒரு நபரை பற்றி வரும், ஒரு ஆர்கனைசேஷன் பற்றி வரும், ஒரு சமூகத்தை பற்றி வரும். இமீடியட்டா எவ்வளவு முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணுவோம். சில பேர் இருக்கிறாங்க, யூடியூப்ல வரதெல்லாம் கேட்டு அப்படியே அவ்வளவுதான் ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருவாங்க. நோ, அது உண்மையா யோசிக்கிறது கிடையாது. ஆனா இந்த நாள்ல இந்த வார்த்தையின் மூலமா நாம குற்றவாளியா ஆகாதபடிக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? மற்றவர்களை எளிதில் குற்றவாளியா தீர்த்தராதங்க. யாரோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, நோ, நமக்கு அது தேவையில்லாத ஒன்று. நாமே சரியா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை தவிர நீதிமான் ஒருவரும் இல்லையே. அந்த காரியங்களை விட்டு விட்டு ஆண்டோருக்கு பிரியமா, ஒருவேளை தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டோட்ட கேட்போம். மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கலனா நாம குற்றவாளியை தீர்க்கப்பட மாட்டோம். ஆனா நமக்கு மன்னிப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ், அங்க போய் ஒரு வேலை ஆகணும். ஆண்டவருக்கு பயந்த மனுஷன் போய் நிக்கிறாரு. எல்லாருமே சொல்றாங்க, லஞ்சம் கொடுத்தாதாங்க இங்கெல்லாம் வேலை நடக்கும், அதெல்லாம் நடக்காதுங்க. இவர் அமைதியை கேட்டுட்டு தான் இருக்காரு. இவரும் 2-3 முறை அலைஞ்சு பாக்குறாரு, வேலை வேகமா நடந்த மாதிரி இல்ல. அது அங்க ஒரு சகோதரி தான் பாக்குறாங்க. அது ஒரு மிடில் ஏஜ் தான் இருக்கும், ரொம்ப பெரிய வயசுல, சின்ன வயசு தான் பாக்குறதுக்கு. கழுத்துல ஒரு பெரிய சிலுவை தொங்குது. இந்த மனுஷன் பார்த்தா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, உண்மையா இருப்பாங்க. சரி, இவங்க ஏதாவது நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு அவங்க டேபிள்ல தான் ஒரு பேப்பரும் போகுது, கொடுக்கறாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கேட்கறாங்க. இவர் யோசிக்கிறது, என்னடா நம்மகிட்ட பணம் கேட்கறாங்க, ஆனா சில்வை போட்டிருக்காங்க கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற வழி இல்லாம அது ஒரு சின்ன தொகை தான் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு வந்துருந்தாரு. ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு எல்லாம் வேலை முடிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்தால ஒரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த அம்மா கிராஸ் போட்டிருக்குது, கழுத்துல கிறிஸ்டினா இருக்குது, பட் லஞ்சம் வாங்குத, இப்படியும் இருப்பாங்களே, என்ன நடிப்பு நடிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிடுறா. ரொம்ப அப்படி புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அந்த டைம் வந்ததும் ஒரு வாரம் கழிச்சு போய் வாங்க போறாரு. வாங்க போனா அவங்களுக்குள்ள பேப்பர் எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி, சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுட்டு, அந்த இவர் கொடுத்த அமௌண்ட்டுக்குள்ள ரிசிப்டும் அதுல இருக்குது. சார் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், தேங்க்யூ சார் அனுப்புறாங்க. அதை செக் பண்ணும்போது அவர் கொடுத்த அமௌண்ட், ஃபுல் அமௌண்ட்டுக்கு ரிசிப்ட் இருக்குது. அப்போ ரிசிப்ட் போட்டாங்க, கொள்ளடிக்க முடியாது, அது லஞ்சமா மாறாது, அது அரசாங்கத்துக்கு போகுது. வந்துட்டு வெளியே வந்து நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம இவ்வளவு சீப்பா அந்த சகோதரி நம்ம நினைச்சிட்டோமே. தண்ணீர் வந்துகிட்டாராம். அடுத்தால பக்கத்துல ஒருத்தட்ட கேட்டாராம். கேட்கும்போது இவங்க எப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் கரெக்டா இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல ஹஸ்பண்ட் இழந்துட்டாங்க, ஆனாலும் வேலையில கரெக்டா இருப்பாங்க, 5 பைசா வாங்க மாட்டாங்க.
வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. இந்த வார்த்தை என்ன அவரை உடைச்சிருச்சான். அந்த சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, நான் வெளிப்பார்வையில டக்குன்னு முடிவெடுத்து குற்றவாளி அவங்களை தீர்த்துட்டேன். இன்னைக்கு அவங்க குற்றவாளி இல்ல, நான் தான். இன்னைக்கு நம்ம அநேகர் இப்படிப்பட்ட தப்பு தானே பண்றோம். நம்மளை சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி தவறு செய்கிறோம் தான் சரி பண்ணிக்குவோம். உடனே முடிவு எடுத்துறாதங்க, உடனே வார்த்தை விட்டுறாதங்க, உடனே தூக்கி போட்டுறாதங்க. அவங்க அப்படித்தான். நோ, வெயிட் அண்ட் சி. பொறுமையா பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் காண்பிப்பாரு. அநேக நேரம் இப்படி காயப்படுத்திருந்தோம்ல, அநேக நேரம் மற்றவங்களை இன்சல்ட் பண்ணிருந்தோம், அநேக நேரம் குற்றப்படுத்திருந்தோம்ல. வேண்டாம், தாழ்த்தி அப்படி செய்திருந்தாலும் ஆண்டவரை மன்னின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையின் இந்த காரியங்களை மாற்றிக்கொள்வோம். மாற்றிக்கொள்ளும் போது பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவாரு, நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. அநேக நேரம் நாங்க மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து நாங்க குற்றம் செய்கிறதா மாறிடுதப்பா. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மன்னிங்க. நீ அப்படி அல்ல, ஒவ்வொரு மேன்மையா பார்க்க, உயர்ந்தவர்களை பார்க்க, ஒவ்வொருலையும் நல்லவர்களை பார்க்க, ஒவ்வொருலையும் நேசிக்க எங்களுக்கு இருதயத்தை தாங்க. எடுத்த உடனே அப்படியே நாங்கள் மாம்சத்தின்படி பார்க்காதபடி, சிந்திக்காதபடி, பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. வேண்டாம். ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவரை போல மற்றவர்களை நேசிப்போம். குற்றங்களை மன்னிப்போம். கர்த்தர் நமக்கும் மன்னிப்பார், நம்மையும் ஆசீர்வாதத்தை நடத்துவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். நீங்கள்